ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் பகுதி. அஸ்வத்தாமனின் சபதமும் திரௌபதியின் கதறலும். நள்ளிரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் பாண்டவர்கள் பாசறைக்குள் புகுந்தான் அஸ்வத்தாமன். அப்போது பாண்டவர்கள் அங்கில்லாததால் திரௌபதியின் 5 திருமகன்களான உபபாண்டவர்கள் உள்பட அனைவரையும் கொன்று பழி தீர்த்து கொண்டான். பின் பாண்டவர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான். மகன்களை பறிகொடுத்த திரௌபதி கதறி துடித்தாள், கண்ணீர் விட்டாள். துயரம் தாங்க முடியாமல் மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். என் பிள்ளைகள் போரில் இறந்து போயிருந்தால் கூட வீரத்தாயாக மகிழ்ச்சி கொள்வேனே. கொடியவன் அஸ்வத்தாமன் கையால் கொலை செய்யப்பட்டல்லவா மாண்டு கிடக்கிறார்கள். பெற்ற வயிறு பற்றி எரிகிறதே. அந்த அஸ்வத்தாமனை தண்டிக்க யாருமே இல்லையா என்று கத்தி கூப்பாடு போட்டாள். அவளின் பெற்ற வயிறு பதறி தவித்தது. வேதனை தாழ முடியாததாக இருந்தது. திரௌபதியின் துயரத்தால் ஆவேசம் கொண்டான் அர்ஜுனன். யுத்த தர்மத்தை மீறி அநீதியாக நடந்து கொண்ட அந்த அஸ்வத்தாமனின் தலையை கொண்டு வந்து திரௌபதியின் காலடியில் போடுகிறேன் என்று கர்ஜித்தபடி கண்ணனுடன் தேரில் ஏறி புறப்பட்டான். உயிருக்கு பயந்து பாகீரதி நதிக்கரையில், அதாவது கங்கை நதிக்கரையில் வியாசமா முனிவரின் ஆசிரமத்தில் பதுங்கியிருந்த அஸ்வத்தாமன் அர்ஜுனன் வருவதை கண்டதுமே பதறி எழுந்தான். அர்ஜுனனை எளிதில் வெல்ல முடியாது என்பதால் மிக கொடியதும் உலகத்தையே சர்வ நாசப்படுத்தக்கூடியதுமான சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவினான். நெருப்பை கக்கியபடி சீறி பாய்ந்து வந்த பிரம்மாஸ்திரத்தை கண்டு திகைத்து போனான் அர்ஜுனன். கிருஷ்ணன் அவனிடம், அர்ஜுனா, கவலைப்படாதே, பிரம்மாஸ்திரத்தை மற்றொரு பிரம்மாஸ்திரத்தால் தான் வெல்ல முடியும். நீயும் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அந்த பிரம்மாஸ்திரத்தை அமைதியாக்கு என்றார். அப்படியே செய்தான் அர்ஜுனன். 2 அஸ்திரங்களும் எதிரெதிராக ஒன்றை ஒன்று நெருங்கின. அப்போது வியாசமா முனிவரும் நாரத முனிவரும் அந்த அஸ்திரங்களுக்கு இடையே வந்து நின்று கொண்டார்கள். அஸ்வத்தாமனையும் அர்ஜுனனையும் கடிந்து கொண்டார்கள். உலகத்தையே அழிக்கக்கூடிய நாசக்கார அஸ்திரங்களை இப்படியா பொறுப்பில்லாமல் ஏவுவது? மீண்டும் இதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று தான் செலுத்திய அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான் அர்ஜுனன். 2ஆம் பகுதி நிறைவடைந்தது.